வணக்கம் நண்பர்களே. புராணம் என்றால் என்ன? பழமையான காலத்தில் வாழ்ந்த முனிவர்களால் மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வகையில் அமைக்கப்பட்ட வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் விளக்கும் கதைகளின் தொகுப்பே புராணம். இது உண்மை சம்பவங்களை கதையாக மாற்றி ஒழுக்க வாழ்க்கையை எடுத்துரைக்கின்றது. சிவபுராணம் என்பது சிவபெருமானின் மகிமைகள், சக்திகள், அவரால் நிகழ்த்தப்பட்ட திருவிளையாடல்கள் ஆகியவற்றை விளக்கும் புனித நூலாகும். இது வெறும் புராண கதைகள் அல்ல, இதன் உள்ளடக்கத்தில் ஞானம், பக்தி, தத்துவம், தர்மம் போன்ற ஆழமான அறிவுகளும் அடங்கியுள்ளன. ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் ஒரு பெரிய பிரளயம் ஏற்படுத்தப்பட்டது. அது சாதாரணமான மழையோ வெள்ளமோ அல்ல, அது மிகவும் கொடூரமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தது. இந்த பிரளயத்தின் தாக்கம் மிக பெரியது. அது ஏற்பட்டதும் பூமியில் வாழ்ந்த அனைத்து உயிரினங்களும், மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், பூச்சிகள் எல்லோரும் அழிந்து போனார்கள். உயிர் ஓரளவாகவும் கூட எங்கேயும் எஞ்சவில்லை. நம்முடைய அழகான பூமி, எல்லா தரைப்பரப்புகளும், மலைகள், காடுகள், நகரங்கள் எல்லாம் நீருக்குள் மூழ்கின. மேல் நோக்கி பார்த்தால் எங்கும் காணப்பட்டது வெறும் நீர் மட்டுமே. முழு உலகமே ஒரு பெரிய சமுத்திரமாக மாறிவிட்டது. நிலம் என்றே எதையும் காண முடியவில்லை. அந்த காட்சியையே எண்ணி பார்த்தாலும் ஒரு நடுக்கம் உண்டாகும். அந்த பிரளயம் உலகத்தை முற்றிலும் மாற்றிவிட்டது. பழைய உலகம் இல்லாத நிலை. இந்த நிலையில் படைப்பின் கடவுளான பிரம்மா மயக்கமுற்று நித்திரையில் மூழ்கியிருந்தார். அவரின் நினைவுகளில் ஒன்றே ஒன்று மட்டுமே இருந்தது, நான் சிருஷ்டிக்க வேண்டியவன் என்பதே. நீரின் மேல் ஆதிசேஷனின் மீது ஸ்ரீமன் நாராயணன் நித்திரையில் இருந்தார். பிரம்மா கண்விழித்து யாரும் இல்லை என்பதை உணர்ந்து யாரிடம் உதவியை பெறலாம் என தேடினார். அவரால் நாராயணனை கண்டுபிடித்து அருகில் சென்றார். பிரம்மா நாராயணனை எழுப்பி, நீ யார் என்று கேட்டார். நாராயணன் தனது நித்திரையை விட்டெழுந்து, நீ யார் குழந்தையே என கேட்டார். இதனால் பிரம்மா கோபமடைந்து, நீ என் மகன், இந்த சிருஷ்டியை படைக்கும் பணி எனக்கே உரியது என கூறினார். அதற்கு நாராயணன் அமைதியாக, நீ என் நாபிக்கு பிறந்தவன், அதாவது நான் உருவாக்கியவன்தான் நீ என்று கூறினார். இதை கேட்டு பிரம்மா கோபமடைந்து அதை மறுத்தார். இருவரும் தங்களை உயர் கடவுளாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த வாக்குவாதத்தின் போது ஆழ்ந்த ஒளியோடு கூடிய அக்னிலிங்கம் தோன்றியது. அதன் ஆரம்பமும் முடிவும் காண முடியவில்லை. பிரளயத்தால் அழிந்த உலகம். பிரம்மா நாராயணன் இடையிலான மோதல். அவ்வளவுதானா? இல்லை. அந்த சமயத்தில் மின்னலால் பிளந்தது போல் புரட்சிகரமான ஒரு ஜொலிக்கும் ஒளிக்கீற்று எழுந்தது. அது ஒரு அக்னி லிங்கம். மூலமும் இல்லாதது, முடிவும் இல்லாதது. பிரம்மா மற்றும் நாராயணன் இருவரும் தாங்களே உயர்ந்த கடவுள் என மோதிக்கொண்ட அந்த தருணத்தில் இந்த அக்னிலிங்கம் தோன்றியது. இப்போது கேள்வி, இந்த அக்னிலிங்கம் யார்? எது இந்த மாயை? இந்த கதையின் இது முடிவு இல்லை, இது தொடக்கமே. அடுத்த வீடியோவில் இது பற்றி பார்க்க போகின்றோம். அடுத்த காணொளிக்காக காத்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐகானை அழுத்தவும். தொடர்ந்து ஆதரவு அளிப்பதற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்மையில் வரும் வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.